இன்னும் கொஞ்சம் லைட். சரி, ஓகே. அனைவருக்கும் பணிவான வணக்கம். பேச்சுக்கலை எல்லாத்துக்குமே பேச்சுக்கிறது ஒரு தேவை. ஆனால் அது பேசுறதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கும் போது தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். ஏன்னா பேசுறதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாங்களா அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்காட்டுக்கு வந்து ஒரு பேச்சுக்கலை பயிற்சிக்கு வந்தேன். அப்போ தனசேகர் சார் அறிமுகம் கிடைச்சது. உண்மையிலுமே அது ஒரு அறிமுகம் கிடைச்சது எனக்கு ஆகச்சிறந்த ரொம்ப பெருமையா இருக்கு. அவரோட அறிமுகம் கிடைச்சது. அவரோட அறிமுகத்தின்படி இன்னைக்கு இந்த பேச்சுக்கலை பயிற்சிக்கு நான் இந்த ஏற்காட்டுக்கு வந்திருக்கேன். அவர் பேச்சுக்கலையில் இருக்கிற நுணுக்கங்களை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு அரசியல் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கேன். அதனால வந்து எனக்கு நிறைய மேடைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மேடைகளை நான் பயன்படுத்தும் போது அது வந்து எனக்கும் நான் சார்ந்திருக்கிற கட்சிக்குமே மிக வந்து ஒரு வலிமையா இருக்கு. அப்ப இந்த பேச்சுக்களை வந்து நம்ம கண்டிப்பா கத்தே ஆகணும் அப்படின்னு அந்த என்னுடைய ஆசைக்கு நம்ம தனசேகர் ஐயா வந்து உறுதுணையா இருந்தாரு. நம்ம எங்கெங்க தப்பு பண்றோம், எந்தெந்த இடத்துல நம்ம இது பண்றோம்னு சொல்லி போட்டு அவர் அருமையா வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணாரு. இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தனிப்பட்ட முறையில் நம்மளை வந்து தொடர்ந்து வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். உண்மையிலே மிகச்சிறந்த ஆசான் அவரு. அவர் வந்து நான் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தா அதுக்கு பின்னாட தனசேகர் தான் இருக்காருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னை போல இன்னும் நிறைய பேர் இந்த பேச்சுக்களை பயிற்சிக்கு வரணும், மிகச்சிறந்த பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வேண்டிட்டு இந்த நேரத்தை வாய்ப்பு கொடுத்த AS குரு அகாடமிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.